தங்கச்சியா நடிச்சா இப்படி ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்மகன் பட நடிகை. நடிகர் பரத்தோட திரை வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமான படம் எம்மகன். பிரபல சீரியல் இயக்குனர் மெட்டிஒலி திருமுருகன் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல நாசர், வடிவேலு, சரண்யா மாதிரியான பல பேர் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்த நிலையில கோபிகா இந்த படத்தோட நாயகியா நடிச்சிருந்தாங்க. அப்பா மகனுக்கு இடையிலான பாச பிணைப்பை மையமா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல பரத்தோட தங்கச்சியா நாசரோட பொண்ணு கேரக்டர்ல நடிச்சிருந்தவங்க நடிகை கிருபா. இந்த படத்துக்கு பின்னாடி தமிழ்ல நடிக்காத நிலையில மலையாளத்துல கதபறையும் போல், ஃபிங்கர் பிரிண்ட், நயனம் மாதிரியான சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல எம்மகன் படம் இவங்களுக்கு பெரிய வெற்றி படமா அமைஞ்ச நிலையில இந்த படத்துல தங்கச்சி கேரக்டர்ல நடிக்கதான் முதல்ல தயக்கம் காட்டினதா நடிகை கிருபா சொல்லிருக்காங்க. எம்மகன் படத்துல ஹீரோயின் கேரக்டர் இல்ல, தங்கச்சி கேரக்டர் தான் இருக்குது, பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்ல ஒன்ஸ் தங்கச்சி ஆல்வேஸ் தங்கச்சி அப்படின்னு எனக்கு தெரியாது. நடிப்பு பத்தி நான் எதுவுமே பிளான் பண்ணிட்டு வரல. அதனால இந்த கதையில நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நட்சத்திரமா ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல. அது தானாவே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடிப்பு மேல ஆர்வம் இருந்தப்பவும் கூட அது எந்த திசையில போகும் அப்படின்னு ஆரம்பத்துல தெரியல. நான் நடிச்சும் அது ஒரு பெரிய வெற்றிய பெற்றது. அந்த வெற்றிக்கு பின்னாடி பல வாய்ப்புகள் குவிஞ்சுது. நடிப்பு, தொலைக்காட்சி, தொகுப்பாளினி, அப்புறம் ஒரு பாரம்பரிய நடன கலைஞர் அப்படின்னு பல துறைகள்ல ஒரே நேரத்துல பயணம் பண்ணதால எத பத்தியும் திட்டம் போட நேரம் இல்ல. அப்ப நான் எல்லாத்தையும் ஒண்ணா செஞ்சுகிட்டு இருந்தேன். காத்திருக்க எங்களுக்கு அதிக நேரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளாவுல திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கர்மா கல்லூரியில ஆங்கில ஆராய்ச்சி மற்றும் முதுகலை துறையில உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. நடிப்புலகத்துல கிடைச்ச நட்சத்திர அந்தஸ்து எதிர்பாராதது அப்படின்னாலும் தன்னோட ஆசிரியர் பணிய ரொம்பவே சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டாங்க. ஒரு திறமையான நடிகையாவும் சிறப்பான ஆசிரியராவும் வாழ்க்கையோட இருவேறு பக்கங்களையும் முழுசா வாழக்கூடிய இவங்களோட கதை நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்கும்.